ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாக கிடையாது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களை பொறுத்தவரையில் வாட் இஸ் கால்டு இன்வெஸ்ட்மெண்ட்? வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்? இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? முதலீடு அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ முதலீடு அப்படிங்கிறது அசட். ஒரு அசட்டை வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த அசட் அப்படிங்கிறது என்னது? ஸோ ஒரு சிலருக்கு அசட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? லேண்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு அசட் அப்படிங்கிறது கோல்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு அசட் அப்படிங்கிறது இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இல்லாமல் வேற ஏதாவது அசட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸாக இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட லெவலை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட், கோல்டு, ஸ்டாக்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பிட்காயின்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் என்னவா கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நம்மள மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இட்ஸ் கெய்னிங் நாலேஜ். ஓகேவா? கெய்னிங் நாலேஜ் பை ஸ்பெண்டிங் தேர் ப்ரீஷியஸ் டைம். ஓகேவா? அவங்களோட ஒரு ப்ரீஷியஸான ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க நாலேஜை கெயின் பண்ணுற ஒரு ப்ராசஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம முன்னாடியெல்லாம் எதை நோக்கி ஓடி இருப்போம்? ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஓடி இருப்போம். அடுத்து காலேஜை கம்ப்ளீட் பண்ணால் போதும்னு சொல்லி ஓடி இருப்போம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம், ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா மட்டும்தான் என்னோட லைஃப் வந்து செட்டில் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கான்ஷியஸாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் அவங்களோட ப்ரீஷியஸான ஒரு டைம், தேர் ஸ்பேன் ஆஃப் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 1 year, 6 months, இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு 2 years, இது எல்லாமே என்ன அப்படின்னா இட்ஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து அவங்க போடுற எஃபர்ட்டாக இருக்கட்டும், அவங்க அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் ஆஃப் டைமாக இருக்கட்டும், அமௌண்ட் ஆஃப் மணியாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தானே ஒழிய அது வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேவா? ஸோ பேங்கிங் எக்ஸாம், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறப்போ அதில் நிறைய செக்டார்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெயின் செக்டார் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேங்கிங் செக்டார்ஸ். எதனால அப்படின்னா அந்த பேங்கிங் செக்டாரில் நமக்கு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாமில் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிறோம், மெயின்ஸ் வரைக்கும் போகிறோம், கிடைக்கல அப்படின்னா கூட அடுத்த எக்ஸாமில் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? கிளியர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளர்க்கு கிடைக்காட்டி பிஓ கிடச்சிரும், பிஓ கிடைக்காட்டி என்ன ஆயிரும்? நமக்கு கிளர்க்காவது கிடச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபார்ம் ஜாப் கேரண்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து என்னது அப்படின்னா இந்த பேங்கிங் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ பேங்கிங் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கேரண்டீடாக கிடச்சிரும். ஸோ அதுக்கு நம்ம போடுற எஃபோர்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னது மேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 2024 என்னென்ன பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் அப்கமிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஆர்ஆர்பி, எஸ்ஓ, பிஓ, கிளர்க்கு, எஸ்பிஐ எஸ்ஓ அண்ட் பிஓ. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த பேங்கிங் சீசன் ஜூனில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆர்ஆர்பியிலேருந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜூனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அப்ளிகேஷன் அதே ஜூன் ஜூலையில் கிடைக்கும், எக்ஸாம் டேட் நமக்கு ஆகஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னது எக்ஸ்பெக்டட். ஸோ எஸ்ஓ, பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ எஸ்ஓ, பிஓ அண்ட் எஸ்பிஐ கிளர்க், இது எல்லாமே என்ன அப்படின்னா yet to be announced, expected. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கும்? ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர் ஃபார் பேங்கிங் எக்ஸாம் யூ ஷுட் நோ த எக்ஸாம் பேட்டர்ன் ஆஃப் தட். ஓகேவா? ஸோ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலுமே நமக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படின்னு 2 செக்ஷனாக பிரித்து கண்டக்ட் பண்ணுவாங்க. If you are applying for a PO post, then you have to attend interview as well. Okay va? So in interview they will examine your qualifications. So prelims வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் எக்ஸாமில் பொறுத்தவரையில் ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு மெயின்ஸோட ஒரு ஷார்ட் ஃபார்மாக இருக்கும். மெயின்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரிலிம்ஸோட ஒரு எக்ஸாஜுரேட்டட் ஃபார்மாக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
பேங்கிங் எக்ஸாம் சிலபஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நம்ம இங்கிலீஷ் படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் படிக்கணும். இது எல்லாமே ப்ரிலிம்ஸுக்கு. அதே இது மெயின்ஸ்ன்னு சொல்லி வரப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிக்கணும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸும் இன்வால்வ் ஆகும். ஸோ ஆஸ்பிரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் இந்த பப்ளிக் ரீஜியன் பேங்க்ஸில் ஒரு சிலர்லாம் பேங்கிங் தான் என்னோட எல்லாமே அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே 2024 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா தே ஷுட் நோ அபவுட் த பெஸ்ட் கோச்சிங் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக தே ஷுட் நோ. ஏன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ ப்ரிலிம்ஸ் கூட நம்மளோட ஓன் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். பட் ஃபார் மெயின்ஸ் வி நீட் அ எக்ஸ்பர்ட் கோச்சிங். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ அப்கமிங் பேங்கிங் எக்ஸாம் தட் இஸ் கோயிங் டு கண்டக்டட் இன் 2024 the candidates need to prepare themselves fully by using the best strategies. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக என்ன பண்ண முடியும் ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ். அண்ட் இஃப் யூ ஆர் அப்ளைங் ஃபார் PO then you have to attend that interview also. ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக அதுக்கு நமக்கு ஒரு கைடு தேவை. ஸோ அந்த கைடு அப்படிங்கிறது வந்து நமக்கு எங்கே போய் தேடுறது? ஸோ ஒரு நல்ல பெஸ்ட் கைடு வந்து எந்த இடத்துல நமக்கு கிடைக்கும்? அது மட்டும் இல்லாமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து நம்ம யூஸ்வலாகவே சொன்னோம் அப்படின்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பிஸ்னஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு அஃபோர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுரேஷ் பேங்கிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் டு கண்டக்ட் தி நியூ கிளாஸ் பேட்சஸ். ஓகேவா? ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ். அப்கமிங் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரோ கிளாஸ் வந்து ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கெட் நாலேஜ் அபவுட் த பேங்கிங் எக்ஸாம்ஸ். ஸோ பேங்கிங் எக்ஸாம்னா என்ன, அதுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அது எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான கைடன்ஸ் எல்லாம் சுரேஷ் சைட்லேருந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃப்ரம் எக்ஸ்பர்ட் சைட்லேருந்து. ஓகேவா? ஸோ நியூ கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா March 17, 2024. ஓகேவா? ஸோ March 17 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க Sunday 10 AM. ஸோ இங்கே போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா யூ வில் கெட் த கிளியர் நாலேஜ் அபவுட் த பேங்கிங் எக்ஸாம், வாட் ஆர் ஆல் த ஸ்ட்ராட்டஜிஸ் தட் வி ஹாவ் டு யூஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஸோ அதில் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அங்கே போனாலே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்ட்ரோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். வாட் இஸ் பேங்கிங், இதுக்கு நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ எந்த மாதிரியான பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, பேங்கிங் எக்ஸாம் மட்டும்தான் இருக்கா இல்லை இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா, ஸோ இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கும் சிலபஸ் எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து போனோம் அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி March 17. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸை போய் என்ன பண்ணணும், இன்ட்ரோ கிளாஸை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சுரேஷ் பேங்கிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பே த என்ட்ரன்ஸ் ஃபீஸ். அந்த ஒரு ஒன் டைம் பேமெண்ட் மட்டும்தான். அந்த ஒன் டைம் பேமெண்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. ஸோ அந்த ஒன் டைம் பேமெண்ட்டுமே எனக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் யூ கெட் நோ அபவுட் திஸ் இன்ட்ரோ கிளாஸ் போனாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா வாட் இஸ் சுரேஷ் IAS அகாடமி and what is Suresh Banking அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? So hope this video is useful for all. Thank you for watching.